உளுந்தே இல்லாமல் ஆப்ப ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்த்துலாங்களா. 2 டம்ளர் பச்சரிசியை நல்லா கழுவி 3 மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு குழிக்கரண்டி மாவு மட்டும் ரவை பதத்துக்கு அரைச்சி மாற்றி வச்சுக்கலாங்க. மிச்சம் இருக்கிற மாவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1.5 ஸ்பூன் சீரகம், அரை மூடி தேங்காவையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற மாவு கூட சேர்த்து கலந்துக்கலாங்க. ஜார் அலசின தண்ணி கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு குழிக்கரண்டி மாவையும் அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி திக்கான கஞ்சி பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாங்க. முழுமையாக சூடு ஆறுனதுக்கப்புறம் மட்டும்தான் பச்சரிசி மாவு கூட சேர்க்கணும். இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம திக்காக செஞ்சு வச்சுருக்கிற மாவையும் கட்டிகள் இல்லாமல் கையை விட்டு கலந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தா ஆப்ப மாவு ரெடிங்க. ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவை நல்லா கலக்கிட்டு ஊற்றணுங்க. இது எல்லா விதமான குழம்பு, சட்னி, தேங்காய் பால் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க. இதோடைய சுவையும் சரி, மனமும் சரி அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.